கொடைரோடு அருகே 3 பேர் கொண்ட கும்பல் இளைஞரை சராமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓட்டம். 4 நாட்கள் ஆகியும் குற்றவாளிகள் கைது செய்யப்படாததை கண்டித்து காவல் நிலையம் முன்பு முற்றுகை. மூதாட்டி சப் இன்ஸ்பெக்டர் காலில் விழுந்து கோரிக்கை. மாவுத்தன்பட்டியில் கஞ்சா விற்பனை செய்வதாக காவல் நிலையம் முன்பு புகார். பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே மாவுத்தம்பட்டியைச் சேர்ந்தவர் விவசாயி பாலமுருகன். இவருக்கு திருமணமாகி ரேணுகா, நிவாசினி என்ற மகளும் நிகேஷ் என்ற மகனும் உள்ளனர். இவர்கள் குடும்பத்துடன் சடையாண்டிபுரம் தோட்டத்து வீட்டில் குடியிருந்து வருகிறார். இந்நிலையில் பாலமுருகன் அவரது தோட்டத்திலிருந்து கடந்த செவ்வாய்க்கிழமை கொடைரோட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் வந்தபோது ஓடைப்புதர் பகுதியில் மறைந்திருந்த 3 பேர் கொண்ட கும்பல் பாலமுருகனை அருவாள் மற்றும் கத்தியால் சராமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இடதுகை மணிக்கட்டு துண்டான நிலையில் உடல், முகம், கழுத்து உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் வெட்டுக்காயங்களுடன் பாலமுருகன் உயிருக்கு போராடினார். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அம்மையநாயக்கனூர் காவல்துறையினர் பாலமுருகனை மீட்டு சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து அம்மையநாயக்கனூர் காவல்துறையினர் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு தப்பி ஓடிய மர்ம நபர்கள் 3 பேரை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். இந்நிலையில் பாலமுருகனின் மனைவி மற்றும் உறவினர்கள் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி அம்மையநாயக்கனூர் காவல் நிலையத்தை புதன்கிழமை முற்றுகையிட்டு காவல்துறையிடம் 3 மணி நேரத்திற்கு மேலாக கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இன்று பாலமுருகனின் உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சம்பவம் நடைபெற்று 4 நாட்களாகியும் குற்றவாளிகள் கைது செய்யப்படாததை கண்டித்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். அப்போது முற்றுகையிட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய சப் இன்ஸ்பெக்டர் சௌடமுத்து என்பவரிடம் மூதாட்டி ஒருவர் காலில் விழுந்து கதறி அழுது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். மேலும் பாலமுருகனின் உறவினர்கள் மாவுத்தன்பட்டியில் பல்வேறு இடங்களில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாகவும் சிறுவர்கள் கஞ்சா குடிப்பதாகவும் காவல் நிலையம் முன்பு புகார் தெரிவித்தது. சம்பவம் பரபரப்பை காவல் நிலையம் முன்பு புகார் தெரிவித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. 2 நாட்களுக்குள் குற்றவாளிகளை கைது செய்து விடுவோம் என சப் இன்ஸ்பெக்டர் சௌடமுத்து தெரிவித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் இப்பகுதியில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பு ஏற்பட்டது. நாங்கள் மாவட்டம்பட்டிங்க சார். எங்கள் வீட்டுக்கார செவ்வாய்க்கிழமை மத்தியானம்